டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே நம்முடைய அகாடமி சார்பா அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய அகாடமி சார்பா ஃப்ரீயாவே வந்து எல்லா பாடத்துக்குமே ஒரு டெஸ்ட் பேஜ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா மூவ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அந்த குரூப்ல 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புக்ஸ் அண்ட் +1 +2 சிறப்பு தமிழ் அதனை சார்ந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதையுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க படிக்கீங்க, ஒரு டாபிக்ல இருந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டாபிக்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே நம்முடைய அகாடமி சார்பா அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்முடைய அகாடமி சார்பா ஃப்ரீயாகவே வந்து எல்லா பாடத்துக்குமே ஒரு டெஸ்ட் பேஜ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா மூவ் பண்ணி நம்ம அகாடமி சார்பா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஃப்ரீயாகவே எல்லா பாடத்துக்குமே டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் என்ன பாடமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வந்து அப்டேட் ஆகும். மேஜர் கொஸ்டின்ஸ் அண்ட் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே இந்த 3மே அப்டேட் ஆகும். இது போக தமிழ் தகுதி தேர்வுமே அப்டேட் ஆகும், அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆல்ரெடி நம்முடைய அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு சொல்லி தனித்தனியாக ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடம் அப்படின்னா பாரதியார் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. கெமிஸ்ட்ரி அப்படின்னா லவாசியர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிசிக்ஸ் அப்படின்னா சுபன்ஷு சுக்லா அவர்கள் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பாடமோ உங்கள் பாடத்துக்கு தகுந்த மாதிரி தனித்தனி பேஜ் இருக்குது. அந்த பேஜில் பாடம் சார்ந்த எல்லா தகவலுமே வந்து இடம்பெறும். ஓகே, அதே மாதிரி சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே அந்த குரூப்பில் அதுக்கு தகுந்த மாதிரி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அந்த குரூப்ல 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புக்ஸ் அண்ட் +1 +2 சிறப்பு தமிழ் அதனை சார்ந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதையுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பாடமும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்க படிக்க போறீங்க, இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா நம்ம அகாடமி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி ஃப்ரீயாவே வந்து டெஸ்ட் அசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பாடத்துக்கு தனியாக டெஸ்ட் வேணும், சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகேக்கு தனியாக டெஸ்ட் வேணும், தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி அந்த டெஸ்ட்டை வந்து அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் என்ன டெஸ்ட் வருதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் டைம் நீங்கள் சும்மா புத்தகத்தை எடுத்து படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது, ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நிறையா பேர் நான் வந்து புத்தகத்தை எடுத்து படிக்கேன், நான் வந்து ஃபேமிலி உமன்ஸாக இருக்கேன் அண்டு ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரீசன் வந்து சொல்லுவீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் படிக்கீங்க, ஒரு டாப்பிக்கில் இருந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் புக் எடுப்பாங்க, படிப்பாங்க, ஸோ அவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் புக் எடுக்கீங்க, படிக்கீங்க, ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க, 3 ஹவர்ஸில் நம்ம 150 வினாக்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்குது, ஒரு கஷ்டமான கொஸ்டின் இருக்குது, OMR சீட் இருக்குது, இந்த 3யுமே மிஸ்டேக் இல்லாமல் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி
ஒரு நல்ல நாலேஜ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர புக்கை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. ஓகே, அதே மாதிரி எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே இது எக்ஸாமில் பாஸ் பண்ணல ஃபெயிலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அண்ட் ஃபெயிலியர் பீப்புள் ரெண்டு பேரையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் பீப்புள் வந்து பண்ணாததை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால மட்டும்தான் அவங்க சக்ஸஸாக இருக்காங்க. ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பாருங்கள், பேசிக்ல இருந்து படிங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி படிக்காதீங்க. ஸோ கம்பேர் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக எழுந்துருவீங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரிபி எல்லா பாடத்துக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோர்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம்.